ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. அப்போ வீரா வந்து கேட்டுட்ருக்குறாங்க, மாறா பணத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாறா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படிங்கும்போது என்ன யோசனை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வந்து லோனுக்கு வேணால் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கும்போது லோனுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம், ஆனால் அந்த லோன் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுமே, அது வரைக்கும் அவர் வந்து பொறுத்திருக்க மாட்டார், அவர் நம்மளுக்கு கொடுத்த டைமே ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி நம்ம வேணால் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டு பார்க்கலாமா அப்படிங்கும்போது அவர் ரொம்பவே வந்து ரஃபாக பேசிகிட்டு இருந்தார். நம்மளுக்கு டைம்லாம் கொடுக்குற மாதிரிக்கு அவருக்கு தெரியல, அதனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, சரி நம்ம பேசி பார்க்கலாமே அப்படிங்கும்போது சரி உன் ஆசையாக என் கெடுப்பான நம்ம கேட்டு பார்க்கலாம், ஆனால் அவர் கொடுக்கறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து விஜயை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து காஃபி கொண்டுட்டு வாடி அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ என்ன இங்கே வந்து விருந்துக்காக வந்துருக்கிற, உனக்கு காஃபி எடுத்துகிட்டு கொண்டு தரதுக்கு நானே ஒவ்வொன்றும் பயந்து பயந்து கொண்டு தந்துட்டுருக்கேன், நீ என்னென்னா நிலமை தெரியாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஏண்டி ஒரு காஃபி தர மாட்டியா அம்மாவுக்கு அப்படிங்கப்போ சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்போ எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வெளியிருக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து காஃபி எடுத்துகிட்டு வரவும் உடனே மாறன் கேட்குறாங்க, என்ன விஜய் இந்த நேரத்தில் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னன்னு தெரியல மச்சான், எனக்கு வந்து ஒரே பசியாக இருக்குது அப்படிங்கப்போ பசியாக இருந்தனா சாப்பிட வேண்டியதுன்னு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட்டாச்சு, ஆனாலும் பசி எடுத்துகிட்டே இருக்குது, அதனால தான் சரி காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீரா இவ சொல்கிறதெல்லாம் நம்புற முடியுமாவே இருக்குது அப்படிங்கும்போது அவள் சொல்கிறது என்றைக்கு நம்ம நம்பி இருக்கிறோம், ஆனால் அவள் என்ன செய்கிறாளோ அதை தான் செஞ்சுருப்பா, வேறு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, அம்மாவுக்கு கொண்டு வந்த காஃபி நம்ம குடிச்சிட்டோம், இப்போ அம்மா வந்து காஃபி வரலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, சரி திரும்பவும் காஃபி போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு திரும்பவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்பவும் மாறனும் வீரா அவங்க இருக்கவும் என்ன விஜய் இப்போ நான் காஃபி குடித்தா திரும்பவும் வந்து காஃபி கப்போட வந்திருக்கிற அப்படிங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னன்னே தெரியல ஒரே பசி எடுத்துகிட்டே இருக்குது, அதனால தான் திரும்பவும் காஃபி போட்டுட்டு வந்துட்டு அப்படிங்கவும் இவ போகிற போக்கே சரியில்லை, எனக்கு வரக்கூடிய கோபத்துக்கு இவளை அடித்து எங்கேயாவது கொண்டு விட்டுறலாமான்னு இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீ எங்கே அடித்து கொண்டு விட்டாலும் சரிதான், அவள் திரும்ப வரதான் செய்ய போகிறா அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே காஃபி நம்மளால குடிக்க முடியாது, காஃபி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இவங்க விடவும் மாட்டாங்க, அவ்வளோதாம்மா உன் தலையெழுத்து முடிஞ்சு போச்சுது, நீ காஃபியே குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாறனும் வீராவை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி நீ சொன்ன மாதிரிக்கே நம்ம வந்து நாளைக்கு லோனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாமா, பேங்கில் போய் கேட்கலாமா அப்படிங்கும்போது ஆமாம் மாறா நாளைக்கு நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டயே நம்ம கொஞ்சம் டைம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா, அங்கே ஒரே பசியாக எடுத்துட்டு இருக்குது, எதுவுமே தராமல் நம்மளை அந்த ரூமில் கொண்டு அடைச்சி போட்டு வச்சிருக்கிறாள், நம்மளை பட்னி போட்டே நம்ம கதையை முடிச்சுடுவா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அம்மா வந்து புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வராங்க. உடனே என்னடி எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் வந்து அப்படியே வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு என்னை அந்த மாதிரிக்கு இடத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், நானே வந்து யாருன்னு தெரியாமையே இந்த வீட்டில் மருமகளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீ வேற இதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற, இதில் உனக்கு டிஃபன் வந்து எல்லாரும் முன்னாடிப்பா நான் கொண்டுட்டு தர முடியும், இப்படி தான் ஒழிச்சு ஒழிச்சு கொண்டுட்டு வர முடியும், இந்த சப்பாத்தியை கொண்டுட்டு வர்றதுக்கே நாப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கவோ ஏண்டி அம்மா ஒரு காஃபி தானே கேட்டேன், அது கூட உன்னால் கொண்டுட்டு வர முடியல அப்படிங்கவோ உனக்காக காஃபி கொண்டுட்டு வந்து நான் 4 கப்பு நான் குடிச்சிருக்கிறேன். அந்த மாறனும் வீராவும் அப்படியே வாசலில் உட்காந்துருந்தாங்க. காஃபியை குடிச்சு குடிச்சு கடைசியில் எனக்கு வயிற்ற கலக்கினது தான் உண்டு அப்படிங்கவோ என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் வேற என்ன பண்ணுறதுக்கு, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ என்னன்னா ரூமில் உட்காந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வரலையா டிஃபனை கொண்டுட்டு வரலையான்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவோ இந்த சப்பாத்தி தின்னுட்டு பேசாமல் இரு பார்த்துக்கோ, நானா எப்போ கொண்டு டிஃபனை தரணும் அப்போ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கப்போ இல்லைன்னா பேசாமல் இந்த ரூமை விட்டு நீ போயிட்டே இரு, உனக்கு ரூபாயை தரேன் நீ வெளியே போய் சாப்பிட்டுக்க அப்படிங்கப்போ ஏன்டி சொல்லிட மாட்டேன், நானே வந்து அவனுங்க என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் பயத்தில் இருந்துட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு நான் மிரட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு தெரியுதுல வெளியே போனால் வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ பேசாமல் அமைதியே இரு, கொடுக்கறத தாரேன் அதை தின்னுக்கிட்டு பேசாமல் இருந்துக்கும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா விஜய் இங்கே வந்துருந்தாங்க ரூமுக்கு. அப்போ மாறன் வீராவும் வந்து அங்கே தூக்கம் வராமல் அவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது நாளைக்கு எப்படியாவது லோனுக்கு
ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ஸ்டோர் ரூமில் வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இதை கேட்டதுமே வந்து மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஸ்டோர் ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கவும் அப்போ வீராவும் சொல்கிறாங்க, ஆமாண்டா சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கவும் அப்போ உடனே மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த விஜய் வந்து ஸ்டோர் ரூம் பக்கமே போயிட்டு வந்துட்டு இருந்தா, ஒருவேளை அங்கே என்னது இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது ஸ்டோர் ரூமில் என்னது இருக்க போகுது அப்படிங்கவும் இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா கண்மணி தான் காட்டுறாங்க. கண்மணிக்கு வந்து அதே சத்தம் கேட்டுட்டு கண்மணி உடனே வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது ஸ்டோர் ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது அப்போ விஜய் வந்துருந்தாங்க. என்னக்கா எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது இல்லை ஸ்டோர் ரூம்லேருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா, ஏதாவது பூனை ஏதாவது உள்ளே போயிருக்கும் அப்படின்னு சொல்லவோ இல்லை அந்த ரூம் பூட்டிலாம் கிடக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி பூனை உள்ளே போயிருக்க முடியும், நான் எதுக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெளியே வரவும் அப்போ மாறன் வீரா அவங்களே வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து வெளியே வரும்போது உடனே வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கண்மணி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை ஸ்டோர் ரூம்லேருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்குது, அதனால தான் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்த அப்படிங்கவோ ஓ உனக்கு கூட கேட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்போ உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு கண்மணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் எங்களுக்கு கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜய் வந்து பதட்டமாயிருந்தாங்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஏதாவது பூனை தான் உள்ளே போயிருக்கும், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து குழப்பத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு விஜய் வந்து எப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பூனை உள்ளே போகிறதா இருந்தால் ஏதாவது ஓப்பனாக இருந்தால் தான் உள்ளே போகும், அங்கே தான் எல்லாமே பூட்டி இருக்குது, அப்படி இருக்கும்போது பூனை எப்படி உள்ளே போயிருக்க முடியும், என்னன்னு சொல்லி நான் பார்க்க தான் செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது உடனே மாறன் வீரா அவங்களும் வந்து கண்மணி கூட வராங்க. விஜய் வந்து ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோண்டா இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஸ்டோர் ரூமை கண்மணி திறந்துக்கிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க வரக்கூடிய சத்தம் கேட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இது என்னது யாரோ இந்த ரூமுக்கு வரப்போகிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க விஜயோட அம்மா ஒரு பீரோவில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க. அப்போ கண்மணி வீரா மாறன் எல்லாருமே வந்து அந்த ரூமை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு என்னமோ சத்தம் கெட்டுது ஆனால் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் பார்க்குறாங்க, ஐயோ அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பீரோவில் வந்து அப்படியே வந்து விஜயோட அம்மா வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் தான் பீரோ பக்கத்தில் நிற்கவும் விஜய் வந்து பீரோவில் இருக்கிற அவங்க அம்மாவை பார்த்துருந்தாங்க, நல்ல வேலையாக அம்மா பீரோக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. மாறன் வேற பார்த்தோம்னா கரெக்டாக பீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ நிலமை புரியாமல் இந்த மாறன் வேற இங்கே நின்றுட்டு இருக்கிறானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்லக்கா பூனை தான் ஏதாவது வந்திருக்கும்னு, நீங்கள் என்னென்னா நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு செக் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறதா இப்போ நானும் சொல்லுது, பூட்டின ரூமில் யார் வந்திருக்க முடியும் அப்படிங்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஏன் வர முடியாது, கதவை வந்து உடச்சிக்கிட்டு உள்ள சாதனம்லாம் இருக்க தானே செய்யுது, அது எடுக்கிறதுக்காக யாராவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் ஐயோ இவ என்னது ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசிகிட்டு இருக்காளே, இப்போ இவங்க எல்லாரையும் நான் வெளியே அழைச்சிட்டு எப்படி தான் வரப்போகிறேன்னு தெரியல அப்படிங்கவும் மாறன் பார்த்தோம்னா அடுத்தது ஒவ்வொரு இடத்தையா வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பொருளுக்கு பின்னாடி ஏதாவது யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேருமே ஆளுக்கு செக் பண்ணிட்டு இருக்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா மாறன் வந்து பீரோவை திறக்கிறதுக்காக வராங்க. ஐயோ அவ்வளோதான் போச்சுடா, இப்போ அம்மா நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ மாறன் வந்து பீரோ திறக்கிறதுக்காக போகவும் அங்கே பார்த்தோம்னா வள்ளியும் ராமச்சந்திரன் வந்துருந்தாங்க. என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே வந்து மாறன் வந்து பீரோவை திறந்து பார்க்காம அப்படியே அவங்க வெளியே வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னமோ சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் ரூமுக்கு வந்தோம், ஆனால் இங்கே பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அப்போ வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அந்த ரூம் வந்து பூட்டியே தானே கிடந்தது, அதனால யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த நேரத்தில் போய் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் படுக்க வாங்க அப்படின்னு சொல்லவும் மாறனும் பீரோவில் விஜயோட அம்மா ஒளிஞ்சிருக்கிறத பார்க்கவே வந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, நல்ல வழியாக அந்த வள்ளியெல்லாம் நம்ம தப்பிச்சு அப்படின்னு.